கட்சிக்கு யார் தலைவர்? யார் தலைவரா? இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆக சிறந்த தலைவரா நடிகர் எஸ்டிஆர். அவர் தான் இந்த கட்சிக்கு மாநில தலைவர். இங்க ரெண்டே கட்சிக்கு தான் நம்ம போட்டி. ஒன்னு அணில், இன்னொன்னு காக்ரோச். எல்லா இடத்துலயுமே பரவி கிடக்கிறோம். பார்த்தாலே நடுங்கணும். பெண்கள் மட்டும் இல்லங்க, இந்த காக்ரோச்சை பார்த்து ஆண்களும் பயப்படுவாங்க. காக்ரோச் கண்டாவே பயப்படுவாங்க. டாக்பீஸ்ல ஒரு கோடு போட்டு என்ன சார் பண்ணுவீங்க? எது? அநியாயங்களை தட்டி கேட்கிறப்ப தட்டி கேட்க போயிட்டு உங்களை ஒரு 2 தட்டு தட்டிட்டா செத்து போயிருவீங்களா? காக்ரோச்சுக்குள்ளார இருக்கிற ஒற்றுமை மனுஷனுக்குள்ள கிடையாது. எந்த கட்சியும் நம்பாதீங்க, எங்க கட்சியை மட்டுமே நம்புங்க. கரண்ட் வரும், பஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஏன் நீங்களே ஃப்ரீ. எஸ்டிஆர் பேர்ல இருக்கல, சர்வீஸ் டு பீப்புள். யாரு சார்? டீ இல்ல சார். ஷூட்டிங்கே சரியா டைமுக்கு வர மாட்டாருன்னு சொல்லிட்டு பல படங்கள்லாம் கேன்சல் ஆயிருக்கு. தலைமை செயலத்துக்கு மட்டும் கரெக்டா வந்துருவாரா அவர் ஆட்சி வந்துட்டா? ஏற்கனவே புடுங்கி வச்சதை நாங்க புடுங்கிட்டோம்னு காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் புடுங்கின கணக்கா? சீரியஸா எங்களை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க. We are stand with cockroach. We are stand with DMK. ஒரு காலத்துலயும் உருப்பட மாட்டீங்க. அந்த மக்களே உங்க நல்லதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. அந்த மக்கள் மறுபடியும் நல்லா இருக்கணும்னு ஐடியா கொடுக்குறீங்க சார். நீங்க வேற அடிக்கடிக்கு கோட்டை கேட்டாதீங்க சார். உங்க கட்டு மஸ்தான உடலை பார்த்து என்ன மயங்கிற போறாங்க. இந்த கட்சி வேற கட்சி. அப்படி என்ன கட்சி? அப்படி என்ன கட்சியா? சிஜேபி தெரியுமா? சி ஜோசப் விஜயா? சி ஜோசப் விஜயா அப்போ கூட அது வராதே. ஹலோ, சிஜேபி. சிஜேபி வரலையே சார். சி ஃபார் ஜோசப் வரலையே. எப்படி இருந்தாலும் வரலையே. ஹலோ, we all stand with cockroach. We all stand with cockroach. காக்ரோச்சா? ஹலோ, தெரியலையா? காக்ரோச் தெரியும் சார். நீங்க காக்ரோச்சுக்கு எதுக்கு இப்போ ஸ்டாண்ட் பண்றீங்க? அது வீட்டுக்கு வரணும், வந்து நோயை உண்டாக்கணும், நிறைய விஷயம் இருக்கு சார். வேண்டாம் சார், காக்ரோச்சே வேண்டாம் சார். ஹலோ, இது ஒரு பெரிய கட்சி. பிஜேபி எப்படி பெரிய கட்சி, அதே மாதிரி சிஜேபி பெரிய கட்சி. We all stand with cockroach. அந்த ரேஞ்சுக்கு இந்த கட்சியோட கொள்கை என்ன தெரியுமா? கோட்டு போட்டதுனால அம்பேத்கர் கொள்கை, கோட்டை கழட்டிட்டோம்னா காந்தியோட கொள்கை. தெரியுமா? தெரியுமா தெரியாதா? We all stand with cockroach. பயங்கரமா இருக்கு சார். என்ன பயங்கரமா இருக்கு? உங்க கொள்கை பயங்கரமா இருக்கு. கோட்டு போட்டு கொள்கை கோட்பாடும் அப்படி இருக்கணும். அதுதான் நாட்டுக்கு தேவை. நாட்டு மக்களை அப்பதான் நல்லபடியா வச்சுக்க முடியும். சரி, இந்த கட்சிக்கு யார் தலைவர்? யார் தலைவரா? ஹலோ, ஒரு கட்சின்னு இருந்தா அந்த கட்சிக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கணுமா? ஒரு விஷயம், இது வரைக்கும் உலகத்துல எல்லா கட்சிக்கும் ஒரு தலைவனை வச்சுதான் கட்சி நடந்திருக்கும். புரியுதா? ஆனா மொத சிஜேபி இந்த கட்சி தான் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும். சார், ஊர்ல உலகத்தில் இல்லாத கட்சியா இருக்கு சார். ஊர்ல உலகத்தில் இல்லாத கட்சியா? ஹலோ, மக்கள்லாம் சேர்ந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணுமா? ஒரு தலைவன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மக்களை ஓட்டு போட வைப்பானா? எது சரியான வழிமுறை? இந்த கட்சி எங்க சார் இருக்கு? இந்த கட்சி உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்குது. இப்பைக்கு இந்தியாவோட ஆரம்பிச்சிருக்குது. இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆக சிறந்த தலைவனா சிலம்பரசன். எது? நடிகர் எஸ்டிஆர். அவர் தான் இந்த கட்சிக்கு மாநில தலைவர். அவர் அடுத்த சிஎம். இங்க ரெண்டே கட்சிக்கு தான் நம்ம போட்டி. ஒன்னு அணில், இன்னொன்னு காக்ரோச். தெரியுமா? பயங்கரமா. We are stand with STR. We are stand with cockroach. கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு சார். அது எப்படி நீங்க வந்து சிம்புவை சூஸ் பண்ணீங்க இந்த காக்ரோச் கட்சிக்கு தலைவரா? மீடியாவில் ஆல்ரெடி எல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க, இவர் தான் தலைவர்னு. அதுக்காக தான் நாங்களும் அவரை சூஸ் பண்ணோம். மீடியா என்ன சொல்லுதோ அதுதான் இன்னைக்கு ஆட்சி. புரியுதா? அந்த கெட்டதை அழிக்கிறதுக்கு என்ன வரணும்? ஒரு சிஜேபி காக்ரோச். ஆமா, வரல. அதாவது ஒரு சோசியல் மீடியால ஆரம்பிச்ச கட்சிக்கு கூட ஒரு கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆளுங்கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இல்லையே அப்படின்ற ஒரு பெரிய வேதனை. அப்ப கொள்கையும் கோட்பாடு இல்லாத கட்சி என்ன பண்ணணும்?
அடிச்சு தும்சம் பண்ண வேணாம். அதுக்காக புதுசா உருவாக எடுத்திருக்கு. சரி, இந்த கட்சி ஆளுங்கட்சிக்கு என்னென்ன ஒரு எதிர் விமர்சனங்களை முன்வைக்க போறீங்க, என்னென்ன ஒரு விஷயங்களை செய்ய போறீங்க? இந்த ஆட்சியை வந்து நீங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, எதிர்த்து போட்டியிட போறீங்க? ஹலோ, கொஞ்சமாவது சென்ஸ் இல்ல? வீடு இருக்கா உங்களுக்கு? அடுப்பாங்கிற இருக்கா? பாத்ரூம் இருக்கா? இங்க எல்லாம் யார் இருக்கா? யார் இருக்கா? ஹலோ, காக்ரோச். ஓ, கற்பாம்பூச்சி இருக்குது நீங்க சொல்றீங்க. அப்புறம் எல்லா இடத்துலயுமே பரவி கிடக்குறோம், பார்த்தாலே நடுங்கணும் தெரியுமா? ஆமாமா, காக்ரோச்சை பார்த்தா ஒரு சில லேடிஸ் எல்லாம் வந்து எந்த இடத்துல இருப்பாங்கன்னு தெரியாது, பார்த்தாலே அப்படி அலறி போவாங்க. ஹலோ, காக்ரோச் பார்த்தால பயம்தான் சார் எல்லாருக்குமே. தெரியுதுல? தெரியுது சார். பயப்படணும். அதாவது விஜய் வந்து இந்த பெண்களை வச்சுதான் இன்னைக்கு பெரும்பாலான இடத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கிறாருன்ற ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இந்த பெண்களை பயங்காட்டுறதுக்குன்னே இந்த காக்ரோச்சை வச்சு நீங்க அட்டாக் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஹலோ, ஏன்னா காக்ரோச்சை பார்த்து பெண்கள் பயப்படுறாங்கல்ல, பயப்படாம ஒண்ணும் கிடையாது. பெண்கள் மட்டும் இல்லங்க, இந்த காக்ரோச்சை பார்த்து ஆண்களும் பயப்படுவாங்க தெரியுமா? சிம்பு காக்ரோச்சை பார்த்து. சிம்பு காக்ரோச்சா? ஹலோ, சிம்புங்கிறது சிஜேபி கட்சிக்கு ஒரு மாநில தலைவர், அவ்வளவுதான். உடனே அவரை கடவுளா நினைச்சிடாதீங்க. இங்க கடவுளே கிடையாது, இந்த கட்சிக்கு கடவுள் கிடையாது. மத்த கட்சியில தான் கடவுள். போய் வணக்கம் போடுறேன், கும்பரன் சாமி கும்பரன் சாமி அப்படின்னு. இந்த குடும்ப அரசியல், நீங்க குடும்ப அரசியலை விட கொடுமையான அரசியல் கடவுளா பார்த்து கும்பிடு போடுறது தெரியுமா? அடிமையாகிறாங்க. அடிமையா இருக்கிறது ஒரு வாழ்க்கையா? எத்தனை ஆண்டாண்டு காலத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்த வம்சாவளிகளை ஒரு மறுபிறப்பு எடுத்து நடத்தணுங்கிறதுக்காக தான் இந்த கட்சி. எது? சிஜேபி. சரிங்க சார், இவ்வளோ நீங்க வந்து எந்த விதத்துல உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நெருக்கடி கொடுப்பீங்க, டிஸ்டர்ப் பண்ணுவீங்க? பண்றது எல்லாமே டிஸ்டர்ப் தான். அப்புறம் என்ன நெருக்கடி கொடுக்குறது? இப்ப என்ன யார் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? இல்ல சார், காக்ரோச் பார்ட்டி வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுப்பீங்க, டிஸ்டர்ப் கொடுப்பீங்க? ஐஜி ஆபீஸ் முன்னாலேயே காதலி மேல கல்ல தூக்கி போட்டு அடிச்சான்ல, அவன் யாரு? யாரு? நம்ம கட்சிக்காரன். சிஜேபியா? எஸ், வி ஆர். நாங்க நினைச்ச எதை வேணுமாலும் நடத்துவோம், எப்படி வேணுமாலும் பண்ணுவோம். புரியுதா? புரியுது. வி ஆர். அது மாதிரி எத்தனை இப்ப கூட 10 வயசு பிள்ளைய கடத்திட்டு போய் கரகரன்னு வெட்டி போட்டுட்டு போனாங்கல்ல, யாரு? யாரு? காக்ரோச். காக்ரோச்னாவே ஒரு பயம் வரணும். காக்ரோச்னாவே பொம்பளைங்க மட்டும்தான் பயப்படணும் இல்ல, ஆம்பளைங்களும் பயப்படணும். காக்ரோச்சை கண்டாவே ஆம்பளையும் பயப்படணும். ஒரு சாக் பீஸ்ல ஒரு கோடு போட்டா என்ன சார் பண்ணுவீங்க? எது? சாக் பீஸ்ல கோடா? புரியல. அந்த காக்ரோச் சாக் பீஸ் ஒன்று வருது இல்ல, அதை வச்சு கோடு போடுறாங்க, காக்ரோச் வரக்கூடாதுன்னு வீட்டுங்கள்ல. அது மாதிரி உங்களுக்கு ஒரு கோடு போட்டா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப அறிவு ஜாஸ்தியா யோசிக்கிறீங்களோ? உண்மைதானே, காக்ரோச் வராம தடுக்கிறதுக்கு அதானே பண்றாங்க. ஹலோ, டெல்லியில இருக்கிற ஒரு காக்ரோச் சென்னைக்கு டிராவல் ஆகி வருதுன்னா கோடு போட்டதுல அப்படியே நின்னு போச்சோ. டிராவல் பண்ணுவோம். எப்படி? யாரெல்லாம் டிராவல் பண்றவங்க அவங்க மேல ஏறி டிராவல் பண்ணுவோம். எதுக்காக? ஒரு இடத்துல கோடு போட்டாலும் அடுத்த இடத்துல ஏன் சோபா போட்டு வச்சிருக்கான், சோபாவில டிராவல் பண்ணுவோம். புரியுதா? ஏறி எதுல வேணுமாலும் போயிட்டு இருக்கிறது தான் காக்ரோச். நீங்க சாதாரண நினைக்காதீங்க காக்ரோச் கட்சிய. ஸ்ப்ரே அடிச்சு விட்டா? ஸ்ப்ரே அடிச்சு விட்டா? காக்ரோச் ஸ்ப்ரே எல்லாம் வருது, அதை அடிச்சு விட்டா? ஸ்ப்ரே கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆமா. காக்ரோச் அழிஞ்சிருச்சா? கரெக்ட் சார். எவ்வளவு ஸ்ப்ரே அடிச்சாலும் சாக மாட்டேங்குது. தெரியுதா? இப்போ மக்களை முட்டாளாக்கின்னு இருக்காங்களோ. அழிக்கின்னு முடிவு பண்ணா கூட இந்த கட்சி அழிக்க முடியாது. அழிஞ்சு போற கட்சிக்கு தான் தலைவன் இருப்பான். புரியுதா? அழியாத கட்சிக்கு தலைவன் இருக்க மாட்டான். தலைவன் செத்து போனானா தலைவனோட செத்து போறதுக்கு இந்த கட்சி ஒன்றும் சாதாரண கட்சி இல்லை. காக்ரோச். We are stand with cockroach. சரி, உங்களுடைய கட்சியுடைய செயல் திட்டங்கள்லாம் என்ன? அராஜகம், அநியாயம் எங்கெல்லாம் நடக்கிறதோ போய் தடுப்பீங்களோ? அதெல்லாம் அழிக்கிறது தான். தடுத்து தண்டனை கொடுக்கறதுங்கிறது நார்மலான கட்சி. அது எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் இந்த கட்சியோட வேலை. ஆமா, சில நேரத்துல
அநியாயங்களை தட்டி கேட்கிறப்ப நல்லதையும் சில நேரத்துல அதுல கழிச்சு கட்ட வேண்டியது இருக்கும். தட்டி கேட்க போயிட்டு உங்களை ஒரு 2 தட்டு தட்டிட்டா செத்து போயிருவீங்களா? ஹலோ, காக்ரோச் அப்படிதான் 2 தட்டு தட்டினா செத்து போயிருங்க. செத்து போன காக்ரோச்சுக்கு அப்புறம் அதுல இருந்து மறுபடியும் ஒரு காக்ரோச் வருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நான் செத்தனா அந்த செத்த போனத்துல இருந்து மறுபடியும் ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. ஈழ விடுதலை போருக்காக அத்தனை பேர் செத்து போனானுங்க. மாண்டவர்கள் எல்லாம் புதைந்து விட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். புதைந்தவர்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெறுவார்கள், முட்டி முளைத்து வருவார்கள். அப்படிங்கிறது ஒன்றுக்க இது புதைக்கப்படுவதல்ல, விதைக்கப்படுகின்றது அப்படிங்கிற கல்லறையில எழுதி வச்சிருக்கிறதா தெரியுமா? தெரியும். அங்கே புதைக்கப்பட்டவர்கள் விதைக்கப்பட்டவர்களா இல்லை புதைக்கப்பட்டவர்களா? அது மாதிரி இங்க காக்ரோச்னு சொல்லி அப்படிங்கிற நேரத்துல அப்படின்னு எல்லாம் மாறும். கவுத்து போட்டாங்கன்னா கவுத்து போட்டாங்கன்னா இல்ல சார், காக்ரோச் இப்படி கவுத்து போட்டா துடிச்சுட்டே இருக்கும். சாகம் சாகாது, இது சாகம் சாகாது, அப்படியே திணறிச்சுன்னு இருக்கும் கவுத்து போட்டானா. அது மாதிரி உங்களுக்கு கவுத்து போட்டா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப அறிவாளித்தனமா யோசிச்சு பேசணும்னு நினைக்காதீங்க. காக்ரோச்சுக்கு நடக்கிறதெல்லாம் சொல்றேன் சார். ஒருவேளை அப்படிலாம் நடந்துச்சுன்னா நீங்க எப்படி தற்காப்பு நீங்க காத்துப்பீங்க உங்களை அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு தான். ஒரு விஷயம், காக்ரோச்சுக்குள்ளார இருக்கிற ஒற்றுமை மனுஷனுக்குள்ளார கிடையாது. புரியுதா? ஒரு கட்சிக்காக எது இந்த மேதகு ஜோசப் விஜய் கட்சிக்கு வளர்க்கணுங்கிறதுக்காக அந்த கட்சியை கடைக்கோடியில் இருக்கிற ஆயா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தவன் ஒரு லயலா மணி. அவனுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்தானுங்களா? இல்லை. அந்த கட்சியில் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாதுல்ல. அது மாதிரி இங்கே கிடையாது. என்ன மாதிரி ஒரு காக்ரோச் மல்லாக்க படுத்துருச்சுன்னா அடுத்தாப்புல அதை சுற்றி 10 காக்ரோச் அதை நிமித்தும். தெரியுமா? அதெல்லாம் பார்த்துருக்கல? அதான் மனிதர்களுக்கு தான் வேறுபாடு, பூச்சிகளுக்கு வேறுபாடெல்லாம் கிடையாது. இந்த மனித பேதம் பாத பேதம் அப்படிம்பாங்கல்ல, அதனால ஒரு வேதமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் சீரியஸா சொல்றேன், எந்த கட்சியும் நம்பாதீங்க, எங்க கட்சியை மட்டுமே நம்புங்க. கரண்ட் வரும், பஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஏன் நீங்களே ஃப்ரீ, உங்க ஃபுல்ல ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, அவ்வளவும் ஃப்ரீ, அத்தனையும் ஃப்ரீ. உண்டா இல்லையா? ஃப்ரீன்றீங்களா? இதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க ஃப்ரீயா? இப்போவே திக்குமுக்காட்டுறாரு, எல்லா மகளிருக்கும் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொன்னார் பஸ்ஸு, அதுவும் என்ன பண்ண முடியல. தங்கத்துக்கு தாலி கொடுக்குறனாரு ஃப்ரீயா, அதுவும் கொடுக்க முடியல. குழந்தைக்கு மோந்திரம் கொடுக்குறனாரு ஃப்ரீயா, அதுவும் கொடுக்க முடியல. 2500 ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறனாரு, அதுவும் கொடுக்க முடியல. திக்குமுக்காடுறாரு. நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பீங்கன்னா எப்படி? எங்களை திருப்பும் முட்டாளாக்குறீங்களா மக்களை? ஹலோ, இதெல்லாம் கடவுளை கும்பிட்டு கடவுள் பேர்ல வச்சுக்கிட்டு போய் சொல்றவனுங்க பேசுற பேச்சு. அந்த கோயிலு இந்த கோயிலு எல்லா கோயிலும் கும்பிட்டுட்டா உடனே கடவுள் நொட்டிடுவானா உங்களுக்கு? கடவுள் ஒரு காலத்திலயும் ஒரு மயிறு நொட்ட மாட்டான். ஒரு விஷயம், நாம தான் உழைக்கணும், நம்ம வயிற்றுக்கு நாம தான் சாப்பிடணும். அடுத்தவன் கொண்டு வந்து ஊட்டி விட மாட்டான், அடுத்தவன் சம்பாரிச்சு கொடுக்க மாட்டான். இந்த புத்தி இருக்கணும். எல்லாமே ஓசியில கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? ஒரு விஷயம், ஓசியில கிடைக்கிற அளவுக்கு ஒரு தலைவன் இருக்கணும். இந்த தலைவன் இங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? ஆனா வரப்போற எஸ்டிஆர் அப்படியா? எஸ்டிஆர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன பண்ணுவாரு? ஹலோ, ஷூட்டிங்கே ஒரு ஒழுங்கா வர மாட்டாரு. ஷூட்டிங்கே வர மாட்டாரா? ஷூட்டிங் வர வேண்டியது இல்ல, எஸ்டிஆர் பேர்லயே இருக்கல, சர்வீஸ் டு பீப்புள். சார், சர்வீஸ் டு பீப்புள் அது ஆறு சார், பி இல்ல சார். ஹலோ, அந்த பீப்புள் தான் ரிசீவ் பண்ணுவாங்கங்கறேன். ஓ, புரியுதா? ஓகே ஓகே. கிவ் பண்றப்ப ரிசீவ் பண்ணணும்ல. யாரு ரிசீவ் பண்ணுவா? யார் ரிசீவ் பண்ணுவா? இந்த மக்கள். ஓகே ஓகே. எங்களோட சர்வீஸ மக்கள் ரிசீவ் பண்றதுக்கு தான் அந்த எஸ்டிஆர். இல்ல சார், அவர் ஷூட்டிங்கே சரியா டைமுக்கு வர மாட்டாருன்னு சொல்லிட்டு பல படங்கள்லாம் கேன்சல் ஆயிருக்கு. தலைமை செயலத்துக்கு மட்டும் கரெக்டா வந்துருவாரா அவர் ஆட்சிக்கு வந்துட்டா? ஹலோ, டயத்துக்கு தலைமை செயலம் வந்துட்டா உடனே நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தமா? இப்ப கூட தான் மேதகு ஜோசப் விஜய் டயத்துக்கு காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வராராம். நல்லா இருக்கா என்ன? ஊர்ல 100 நாள் வேலை பார்க்குற கிளவி கரெக்டா டயத்துக்கு தான் வரும். டயத்துக்கு வந்து உட்காந்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் முடிஞ்சோன்னு போயிடும். அந்த கிளவி இவரு ஒண்ணு, அது தெரியுமா? அந்த மாதிரியே நடத்துறது. அது மாதிரி டயத்துக்கு வர்றது முக்கியம் இல்ல, வந்த நேரத்துல என்ன பண்றோம் என்ன புடுங்குறோங்கிறது தான். சரிதா? ஏதாவது புடுங்கி இருக்கு?
தெரியலையே, பார்த்தா உள்ள போய் பார்த்தா தான் சார் தெரியும். வெளியே வந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. இவங்க சோஷியல் மீடியால கழுத்தி போட்டுட்டு இருக்காங்க, இது பண்ணாரு அது பண்ணாரு இது செஞ்சாருன்னு. உள்ள போய் பார்த்தா தானே தெரியும். ஏற்கனவே புடுங்கி வச்சத நாங்க புடுங்கிட்டோம்னு காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் புடுங்கின கணக்கா? இல்ல 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 ஆ? இல்ல 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 ஹெல்ப் பண்ண கணக்கு தான் வரும். ஹெல்ப் பண்ண கணக்கா? ஒரு விஷயம், அடுத்தவன் கல்யாணம் பண்ணி அடுத்தவன் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி அவன் மாசமாக்கி வச்சிருப்பானா, டெலிவரி நேரத்துல கூட்டிட்டு போனவன் அப்பாவானா, இது எந்த விதத்துல சரி? எந்த விதத்திலயும் சரி கிடையாது. ஆ? எந்த விதத்திலயும் சரி கிடையாது. அப்ப புள்ளைக்கு அப்பம் பேர் போட்டுக்கிட்டா உண்மையான அப்பன் யாரு? முக ஸ்டாலினா இல்ல விஜயா? உண்மையான அப்பன் யாரு? முக ஸ்டாலினா இல்ல விஜயா? எல்லாருக்குமே தெரியுமே, முக ஸ்டாலின் தானே. தெரியுதுல? ஆ? சரி. அப்ப இந்த அப்பனுக்கு பேர் என்ன? ஆ? இல்ல இவர் அப்பா இல்ல, அண்ணா, மாமா. அவர் தானே சொன்னாரு. மிச்சர் சாப்பிட்றதுன்னு அர்த்தம். மிச்சர் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கேன். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதானே? அண்ணன்ல கொஞ்சம், தம்பியில கொஞ்சம், மாமால கொஞ்சம், எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரோ. கொடுத்ததில்ல? வாங்கி சாப்பிட்டீங்களா? நல்லா இருங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வரப்போற காலங்கள்ல ரெண்டே பேத்துக்கு தான் போட்டி. ஒன்னு அணிலு, இன்னொன்னு கரப்பாம்பூச்சி. புரியுதா? புரியுது. சீரியஸா எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க. We are stand with cockroach. we are stand with DMK. ஒரு காலத்துலயும் உருப்பிட மாட்டீங்க. என்ன சார் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? சீரியஸா டிஎம்கேன்னு ரொம்ப பெருமை பீத்திக்காதீங்க. டிஎம்கேயோட அறிவு எப்படி தெரியுமா? உங்களை தான் தோக்கடிச்சு வீட்டுக்கு அமிச்சாச்சுல்ல. எந்த மக்களை நீங்க நல்லது செஞ்சீங்களோ அந்த மக்களே உங்க நல்லதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அமிச்சாச்சு. அந்த மக்கள் மறுபடியும் நல்லா இருக்கணும்னு ஐடியா கொடுக்குறீங்க. வந்த நேரத்திலேயே நாரி போயிருக்கோம். இந்த மாசம் பணம் போடு, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடு, இதெல்லாம் எதுக்கு ஐடியா கொடுக்கணும்? உங்கள்கிட்ட ஐடியா கேட்டாங்களா? அதான் வீட்டுல போய் பார்த்தாரு தனியா. அப்போ சொல்லியிருப்பாங்க போல. வீட்டுல போய் பார்த்ததா? ஹலோ, வீட்டுக்கு போய் பார்த்து சால்வை போட்டுனா எல்லாம் சரியாயிடுச்சா? அப்படி சரியாவல, ஐடியா கேட்டிருப்பார் போல இருக்கு. என்ன பண்ணணும் சார் சொல்லுங்க சார் ஸ்டாலின் சார் அப்படின்னு கேட்டிருப்பார் போல இருக்கு. அந்த ஐடியா தான் இப்ப உங்களுக்கு ஆப்பு வந்திருக்கு. ஆமா, கடைசி வரைக்கும் ஆப்பை சுருகிட்டு உட்காந்தே இருங்க. உங்கள்கிட்ட எல்லாம் அதாவது என்னத்த சொல்றதுன்னு தெரியல, நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. புரியுதுங்களா? சீரியஸா சொல்றேன், வேற பேச்சு பேசுங்க. சீரியஸா வேற பேச்சு பேசுங்க. வேற பேச்சு பேசுங்க. இதெல்லாம் பேச்சா? தோத்து போனவர்களையும் ஜெயிச்சவர்களையும் பேசிட்டு இருக்கிறது ஒரு பேச்சா? வேற யாரை பத்தி பேசணும்ன்றீங்க? நாடு நாட்டு மக்களையும் பேசுங்க. நாடு நாட்டு மக்களை பத்தி சிந்திங்க. அவங்களுக்கு கடைக்கோடியில இருக்கிற அந்த ஆயா ரேஷன் அரிசி வாங்கிருச்சா? அதுக்கு அந்த 1000 ரூபாய் பணம் போச்சா? அடுத்தாப்புல அது என்ன கஷ்டத்துல இருக்குன்னு யோசிங்க. அடுத்தாப்புல இப்ப பள்ளிக்கூடம் திறக்குத, புத்தகம் வாங்கறதுக்கு எத்தனை பேர் பணம் வச்சிருக்கான், எத்தனை யூனிஃபார்ம் வச்சிருக்கான், எவ்வளவு கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கி வச்சிருக்கீங்க அப்படிலாம் யோசிக்கணும்ல. இல்ல கமிஷன் அடிச்சு உள்ளார வச்சிட்டீங்களா? நாங்க ஏன் சார் பண்ணோம்? விஜய் தான் சொன்னாரு கல்வியில சிறந்த மாநிலம் பீத்திக்கிறாங்கன்னு பிரச்சாரத்துல சொன்னாரு. இன்னைக்கு கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு? எல்லா மாநிலத்திலயும் இங்க கல்வி தான் ரொம்ப சிறந்தது இருக்குன்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சர் சொல்றாரு. ஹலோ, அது பணம் வராதப்ப இவ்வளவு பணம் இருக்குங்கிறப்ப அதை புகழ்ந்துதான் ஆகணும். தமிழ்நாட்டோட வருமானம் எவ்வளவு? மாசம் மாசம் முக ஸ்டாலினுக்கு ஒரு கட்டிங் போச்சு இல்ல, 30%. அந்த 30% இப்ப யார் எடுத்துக்கிறா? ஒரு சிஎம் எடுத்துக்கிறாரோ? இப்ப இருக்கிற சிஎம். அதை பத்தி எவனுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஆமால, கரெக்ட் சார். எந்த மீடியாவும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. கரெக்ட் சார், அவர் தானே சொன்னாரு. இதெல்லாம் எப்படி தெரியுது எங்க பார்வைக்கு? We are stand with cockroach. அதனால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுது. காக்ரோச்சா இருங்கயா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்ட கட்சியா இருக்காதீங்க. ஆமா, அப்ப இது மட்டும் இந்த நானும் காக்ரோச்சா மாறுறேன் சார். சிஎம் வீட்டுக்கு போறேன், அவர் டாய்லெட்டுக்கோ இல்ல கிச்சனுக்கோ போறேன், அவர் என்னென்ன பேசுறாரு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வந்து உங்ககிட்ட சொல்றேன். நானும் இது மட்டும் இந்த காக்ரோச்சா மாறுறேன். எல்லாருமே இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே சீரியஸா சொல்றேன், we are stand with cockroach, we are stand with CJP.
இந்த கட்சிக்கு வாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க கோத்திரம் நல்லா இருக்கும். ஜாதி மத பேதமற்றது. மீண்டும் சொல்றேன், இந்த கட்சியோட கொள்கை கோட்டு போட்டிருக்க அம்பேத்கர், கோட்டை கட்சா காந்தி, அந்த மாதிரி கட்சி. நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே. சார் நீங்க வேற அடிக்கடிக்கு கோட்டை கேட்டாதீங்க சார். உங்க கட்டு மஸ்தான உடலை பார்த்து என்ன மயங்கிட போறாங்க. ஹலோ, ம். கஷ்ட மச்சான உடம்பு இருக்குன்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு எல்லாம் மேற்படி இது இருக்காது, தெரியுமா? ஆமா, புரியுதா? கரெக்ட். ஆ? எனக்கு கூட தொப்பை இருக்குது, உங்களுக்கு தொப்பை இல்லை. எனக்கு பொறாமையா தான் இருக்குது. அதான் எல்லாரும் இல்லாததை நினைச்சுதான் வருத்தப்படுவோம், ம். தெரியுமா? இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படவே மாட்டோம். அதான் மனித இயல்பு. அந்த மனித இயல்புக்கு நாம மாறா இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்டாலின் அவர்கள் இல்லாத நினைச்சு நம்ம வந்து வருத்தப்படுறோம். வருத்தப்படக்கூடாதுங்கிறேன். ஓ, புரியுதா? புரியுது. அதனால ம். மேதகு ஜோசப் விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படவும் கூடாது, ம். தெரியுதா? காக்ரோச் வரணும். எஸ், இனிமேல் இந்த இந்தியாவை ம். கட்டி அமைச்சு ஆள போற ஒரே கட்சி ம். பிஜேபின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதை மறந்துருங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது. இனிமே சிஜேபி தான். எஸ், சிஜேபி. வாழ்க. நன்றி, வணக்கம்.